ஹாய் டியூட்ஸ். வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து ம். இவ்வளவு நாளா வந்து ஏன் வந்து வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணலனா, லைக் வந்து சம் டெக்னிக்கல் இஷ்யூ. லைக் வந்து கேமரா ஒழுங்கா, லைக் நீங்களே பார்த்துருப்பீங்க, கேமரா ஒழுங்கா இல்லை, ப்ளஸ் வந்து மைக் எதுவும் இல்லை. ஸோ ஆடியோ உங்களுக்கு வந்து கேட்குறதே வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு இப்பயுமே வந்து அதே சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் ஆல்டர்னேட்டிவாக என்ன யோசிச்சிருக்கோம்னா, கண்டென்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவேட் விஷயம் ஒன்று வச்சு இதில் வந்து ஃபேஸ் கேம் ஆரம்பித்து நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான முதல் ஸ்டெப்பு, முதல் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ டியூட்ஸ் 2025 வந்து நிறையா படம் வரப்போகுது. அதில் வந்து 2024 வராத நிறையா படமும் வந்து 2025 வரப்போகுது. ஸோ வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு அப்படியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெயிட்டிங்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ வந்து இந்த 2025 வரப்போகிற படத்தை பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து லிட்டரலி வந்து ஒரு அமேசிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ரசிகர்கள் மத்தியிலையும் வந்து கொஞ்சம் நல்ல வரவேற்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தெல்லாம் பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதில் பர்டிகுலராக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக எடுத்து போன வருஷம் வரப்போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் லீக் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலி 2025 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பேர் தான் விடாமுயற்சி. விடாமுயற்சி. ஸோ வந்து இதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறத விட ஒரு தல ரசிகர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ வந்து இங்கே வேற யார் தல ரசிகர்னா நம்ம நிதிஷ் தான். ஸோ நிதிஷ்டே கேட்டுடலாம். நிதிஷ், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த படம் வரதை பற்றி? ஃபர்ஸ்ட் நான் ஒன்று சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் தலைன்னு கூப்பிடக்கூடாது. அது வந்து இது பண்ணுறேன். ஏகேன்னு கூப்பிட சொல்லிட்டாங்க. நான் வந்து ஏகேன்னு கூப்பிடுறேன். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல வந்து பின் குறிப்பு கீழே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அதை பேசிடுறேன். படம் வந்து கிட்டத்தட்ட நான்லாம் வந்து எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாளா வந்து எப்படா வரும் இந்தா வந்துரும், இந்த பொங்கலுக்கு வந்துரும், பொங்கல் தலை பொங்கலா இருக்கும் அப்படின்னு கட்ட படம் வரவே இல்லை. சரி, பொங்கலுக்கு வந்து என்ன ஆகி போச்சு, எங்களுக்கு ஒரு இது மாதிரி ஒரு காரேசை போட்டு நாங்க பார்த்துட்டு உட்காந்துருந்தோம். அது கொஞ்சம் நல்லா போயிடுச்சு. சரி, எப்படியாவது பொங்கல் அணி பாத்துறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுவா வந்து இது பண்ணிடுச்சு. சரியா, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா 6ஆம் தேதி வந்து கொஞ்சம் நடுவுல வந்து டீசர் வந்துச்சு. டீசர் பார்த்தோன்னே அனல் பறந்துருச்சு. டீசர் ஃபுல்லா. அப்புறம் பாட்டுலாம் பாத்தீங்கன்னா நான்லாம் சட்டை கழித்து வீசிட்டு இருந்தேன் அந்த பக்கம், பூரா பக்கமும். அப்புறமேட்டு வந்து படம் ரிலீஸ் டேட்டு வந்துருச்சு. வந்தோடனே வந்துட்டு இது பண்ணோம். எனக்கு தெரிஞ்ச படம் நல்லா இருக்கு, நல்லா இல்லை அதெல்லாம் இல்லை. படத்தை போய் பார்க்கணும், அவ்வளவுதான், சிம்பிள். படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கு நான் வந்து சொல்றதுக்கு இது பண்றேன். படத்தை பார்த்தா போதும், ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா படம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட டைரக்டர் பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத். ஸோ இந்த படத்தோட ட்ரீசர் அப்புறம் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறோம்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சாங் வந்து இப்போ வர மூவிஸில் ஃபுல்லாக வந்து சாங், படம் வந்து ஒரு படத்தில் சாங் இருக்குன்னு பார்த்தா ஒரு சாங்கு ஒரு படத்தை லீட் பண்ணிட்டு போகுதுன்னா அது வந்து அனிருத் சாங்குன்னு சொல்லலாம். நம்ம ஏகேவோட படத்துலையும் வந்து அனிருத் வந்து மியூசிக் போட்டிருக்கும் போது வந்து லைக் லிட்டலாக வந்து ஐ திங்க் பிளாக் பஸ்டராக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ வந்திருக்க பாட்டுமே வந்து செம்ம மாசாக இருந்துச்சு. லிட்டலி வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு அஜித் ரசிகராக வந்து நம்ம நிதிஷ் வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு என்ன பண்ணாப்லன்ட்டு அவர்கிட்ட கேட்டுருவோமா? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் நாங்க வந்துட்டு இது பண்ணோம்னா, இந்த படத்துக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரும் அந்த வரும், பிறந்த நாளைக்கு வந்துரும், பொங்கலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப நாள் நாங்க இது பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா வந்துட்டு எங்களுக்கு பொங்கலுக்கு வந்து நான் ஒரு ரேஸை போட்டு ஏகே வந்துட்டு கொஞ்சம் நீங்க பாருங்க பார்த்தா போதும்பா சொல்லிட்டு எங்களுக்கு அதுவே போதும். ஆனா படம் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வந்துட்டு இது பண்ணிட்டாப்ல. வந்து இந்த மாசம் வந்து பிப்ரவரியில படம் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இந்த படத்துக்காண்டி நாங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட நாங்க வந்து இது பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா படம் வந்துட்டு வரப்போகுது, சந்தோஷம். படத்தை வந்து ஸ்கிரீன்ல பார்த்தா போதும், எல்லா பேரும் போய் பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். பாட்டு டீசரா நல்லா இருக்கு. படத்தை பார்த்துட்டு இந்த
படத்தை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து இது பண்ணுங்க. அப்புறமேட்டு வந்துட்டு நாங்க இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்துட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ கண்டிப்பா இருக்கு, அதுக்கு கண்டிப்பா வந்துருங்க எல்லாரும். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே நடித்த படம் தான். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஸோ போன படத்தை பற்றி நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லிட்டீங்க. ஸோ இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கடா, சொல்லுங்கடா. ஸோ வந்து என்ன சொல்ல, லாஸ்ட் படம் மாதிரி தான் இந்த படமும். ஸோ வந்து இந்த படமும் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுவுமே நம்ம அஜித் குமார் சாரோட படம் தான். ஸோ வந்து இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ வந்து என்ன சொல்ல, ஒரு மார்க் ஆண்டனி எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபீல்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட சேர்ந்து நம்ம ஜிவி பிரகாஷும் மியூசிக் டைரக்டராக இருக்காப்புல. ஸோ வந்து பாட்டுமே வந்து சும்மா பிரிச்சு விட்டுருவாப்புல. ஸோ திரும்பி ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து அஜித் குமார் சாரோட ரசிகரான நிதிஷ்ட வந்து இதை பத்தி கேட்டலாம். எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா, திண்ணையில கலந்தவனுக்கு திருப்புன்னு வந்த மாதிரி ஒரே வருஷம் 2 படம், எனக்கு அது போதும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஏகேவோட வந்துட்டு பண்றாப்ல, கண்டிப்பா நல்லா தான் பண்ணுவாப்ல ஃபர்ஸ்ட் டைம் இது. அதே மாதிரி வந்து புது டைரக்டர், யங் டைரக்டர் கண்டிப்பா நல்லா பண்ணுவான்னு சொல்லி நம்புவோம். இது வந்து எப்படின்னா வேதாளனுக்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ராவான கேரக்டர் வந்துட்டு பண்றாப்ல, கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் தேட்டர்ல போய் பாருங்க, கண்டிப்பா இதா இருக்கும். பார்க்க போகிற அடுத்த படம் பார்த்தீங்கன்னா தளபதி 69. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹச் வினோத், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம அனிருத் தான். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா, சொல்லுங்கடா நிதிஷ், என்ன நினைக்கிற சொல்லு. நான் வந்துட்டு நீ பாத்தீங்கன்னா தலை படத்துக்கு ஃபர்ஸ்ட் போற மாதிரி தளபதி படத்துக்கு ஃபர்ஸ்ட் போவேன். ஏன்னா வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருமே வந்துட்டு தளபதி ஃபேன்ஸ், அதனால நான் போவேன். எனக்கு வந்து அது மட்டும் இல்லாம எனக்கு பர்சனலா வந்து தளபதியுமே பிடிக்கும். இன்னொன்னு சொல்லணும்னா இது வந்து தளபதியோட கடைசி படம் வேற. நான் வந்து எப்படி இருக்குன்னா, நான் ரொம்ப ஹெச் வினோத் வந்துட்டு தலைக்கு வந்து ஃபுல்லாமே கொடுத்தது ஃபுல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் கொஞ்சம் செம்ம படமா கொடுத்துருக்காரு. தளபதிக்கு கண்டிப்பா வந்து பிளாக் பஸ்டர் படம் தான் இது பண்ணுவாரு. அனிருத்துக்கு என்னன்னே தெரியல. இப்போ வந்துட்டு எப்படி சொல்லணும்னா, எந்த படத்தை பார்த்தாலும் அனிருத்து தான். இப்போ அது வந்து என்னன்னே தெரியல, தீமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் அனிருத்து தான். கண்டிப்பா வந்துட்டு ஒரு ராவான படமா நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பாப்பீங்க. ஒரு புதுசா இருப்பாரு இந்த படத்தை, தளபதி வந்து கண்டிப்பா புதுசா இருப்பாரு. அது வந்து ஆக்சுவலா வந்து நம்ம நிதிஷ் சொன்ன மாதிரி இதுதான் வந்து தளபதிக்கு வந்து கடைசி படம். ஸோ வந்து என்ன சொல்ல, ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுக்கும் வந்து ஒரு மோஸ்ட் அவைட்டிங் மூவியா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மூவி, இதுக்கப்புறம் வந்து லிட்டரலா அவரை வந்து ஸ்க்ரீன்ல வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணி இருக்க ஒரே படம் தளபதி 69. அண்டு படத்தோட பேரும் வந்து ஜனநாயகன். ஸோ வந்து டீசர்ல சாரி ஃபர்ஸ்ட் லுக்ல பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்பா இருந்துச்சு. ஸோ வந்து ஐ திங்க் இட் ரிலேட்டட் டு எ மேன் சர்விங் ஃபார் பீப்புள்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஆனால் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்குற ஒரு படமா இருக்கும்ட்டு நான் நம்புறேன். ஏன்னா அந்த டீசர்ல பார்க்கும்போதே அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம தளபதி 69 எல்லாருமே வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா டிராகன். ஸோ இந்த படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா லியோன் ஜேம்ஸ், அப்புறம் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சொல்லுங்கடா. ஆக்சுவலாக வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரு ஆக்டராகவும் சரி அஸ் அ டேரக்டராகவும் சரி உட்காந்து நல்ல படம் தான் கொடுத்துருந்தாப்புல. ஸோ கோமாளியும் சரி லைக் லவ் டுடேயும் சரி வந்து ஒரு பார்க்குறக்கே வந்து ஃபன்னாக வந்து நல்லா இருந்துச்சு. என்னதான் வந்து பிரதீப் ரங்கநாத் ஒரு டைரக்ஷனில் பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக ஃபன்னாக போகும். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீரியஸ் டோன் ஆரம்பிச்சு ஃபைனலில் வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு மாதிரி வந்து சேடாக போய் ஒரு குட் எண்டிங்கில் முடியும். லைக் வந்து கோமாளியும் சரி லவ் டுடேயும் சரி. ஸோ இந்த படம் வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த படமும் அதே மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். லைக் வந்து சீரியஸாக அப்புறம் வந்து எண்டிங் வந்து குட் எண்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் வந்து மியூசிக் டைரக்ஷன்லேயும் சரி. ஸோ வந்து கதைப்போமான்ற பாட்டில் ஆரம்பித்து எல்லாமே வந்து நல்லா கொடுத்துட்டு இருந்தாப்புல. ஸோ வந்து இந்த படமும் அவ்வளோவராக சொல்லிட்டு இந்த படம் வந்து நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்துட்டு எல்லாரும் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் தான் ஹீரோவை பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஸோ வந்து பிரதீப் ரங்கநாதன் வித் விக்னேஸ்வரன் ஸோ வந்து நல்லா காம்போவாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் வந்து அண்டு புதுசாக வந்து இது சைஃபை மாடலில் வந்து வரப்போதா கேள்விப்பட்டேன். ஸோ வந்து இது கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். லைக் வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்டாக இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து பார்ப்போம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு மறந்துட்டேன், இது வந்து மறுபடியும் ஒரு அனிருத் தான் மியூசிக் டைரக்டர். விக்னேஷ் சிவன் வந்துட்டு இந்த மாதிரி படம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இது வந்து அவருக்கு வந்து ஒரு நியூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் தேட்டர்ல போய் பாருங்க. அந்த படத்துக்கு கண்டிப்பா நான் கண்டிப்பா போய் தேட்டர்ல போய் நான் போய் பார்ப்பேன். ரிவ்யூ வந்து கண்டிப்பா இருக்கும். நம்ம இவ்வளவு நேரம் எப்படி அஜித் விஜய் படம் பார்த்தோமோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் அண்டு ஆண்டவர் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் தலைவர் படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். தலைவர் படம் பேர் பார்த்தீங்கன்னா கூலி. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அனிருத். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் படத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம். கூலி. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், அப்புறம் மியூசிக் டைரக்டரா சரி ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கூலி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன் இதுவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்சிஓ கூட கண்டிப்பா இது வராது. நான் வந்து அப்படிதான் நான் வந்து நம்புறேன். மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த இதுலயே பாத்தீங்கன்னா அனிருத் தான். அனிருத்துக்கு வந்து இந்த இதுல வந்து பாலிவுட் சரி எல்லாத்துலயும் சரி, ஹாலிவுட் மட்டும் தான் நம்ம போல, மித்தபடி எல்லாத்துலயும் அவர் போட்டு பட்டை கிளப்பிட்டு இருக்காப்புல. இந்த படத்துலயே நம்ம பார்த்திருப்போம், இதெல்லாம் பார்த்திருப்போம். எல்லாமே நியூஸ் சூப்பரா இருக்கு. லோயர் காலேஜை பத்தி சொல்லணும்னு தேவையில்லை. படம் நான் ஃபேன் மூவ்மெண்ட்டா கரெக்டா மாஸ்டர் மாதிரி இருக்கும்னு நம்பலாம். அண்ட் வந்து இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, லோகேஷ் கனகராஜ் மூவி ஃபுல்லாமே வந்து லைக் வந்து ஒரே ஒரு விஷயம்தான் மெயின் கான்செப்டே, அந்த ட்ரக்ஸ் அது ரிலேட்டடாக தான் வரும். இந்த படமும் அதுதானான்றது வந்து இது வந்துட்டு மேபி வந்துட்டு ஒரு கோல்டு அந்த இதுலயே வந்து கோல்டு ரிலேட்டா தான் இருந்துச்சு, தங்கம் இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த மாதிரி வரலாம். எனிதிங் பட் ஆனால் ஒரு லைக் என்ன சொல்ல, ஒரு இதுவுமே வந்து எப்படி சொல்ல, ஒரு கேங்ஸ்டர் அந்த மாதிரி கொஞ்சம்ன்றது வந்து உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரீன் பிளேலையும் சரி, அந்த டைரக்ஷன்லையும் சரி, லோகேஷ் கனகராஜ் வந்து பட்டை கிளப்பிடுவாரு. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் கூட அப்படியே டிராவல் பண்ணிட்டு வர நம்ம அனிருத்தும் மாஸ் கட்டிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்துக்கும் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கு, வரவேற்பு இருக்கு. அடுத்து போகலாம். இந்த படத்தையும் வந்து எல்லாருமே வந்து படத்துல பார்த்துட்டு கமெண்ட்ல அப்படியே உங்க ரிவ்யூ வந்து சொல்லிடுங்க. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். சூப்பர். அடுத்து வாங்க நம்ம ஆண்டவர் படத்தை பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா தக் லைஃப். அப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மணிரத்னம், அப்புறம் மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான். ஸோ என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் ஒரு கண்டிப்பா வந்து மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம நாயகன் ரேஞ்சு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு இதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எஸ்டிஆர் இந்த படத்துல இருக்காரு, வித் ஜெயம் ரவி, இவங்களா இருக்காங்க. அவங்களாம் எப்படி வந்து ஸ்கிரீன்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு இது பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வந்து நிதி சொன்ன மாதிரி தான். ஸோ வந்து இந்த காம்போவும் வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வந்து அந்த படம் மாதிரி தான், மற்ற படம் மாதிரி இந்த படமும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் வந்து கோ ஸ்டார்ஸை நம்ம எஸ்டிஆரும் ஜெயம் ரவியும் நடிச்சிருக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், மூவி வரும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிதி சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து லைக் ஒரு நல்ல காம்போ மணிரத்னமும் அண்ட் ஏஆர் ரஹ்மான். ஸோ மியூசிக்லேயும் சரி, டைரக்ஷன்லையும் சரி வந்து படம் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கோஸ்டாராக கமலோட கோஸ்டாராக நடிச்சிருக்காங்க எஸ்டிஆரும் அண்ட் ஜெயம் ரவி. ஸோ வந்து இது வந்து ஓவராலாக வந்து இந்த காம்போ வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த படத்தை வந்து பார்த்து ரிவ்யூ வந்து அப்படி நம்ம கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஓகே கைஸ், இதோட அப்படி நாங்கள் வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். பார்ட் 2 வந்து நம்ம வந்து அப்படி கூட இந்த வீடியோக்குள்ளே ரிலீஸ் ஆன அடுத்த நாளே வந்து அப்லோட் பண்ண பார்க்குறோம். ஸோ பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்க. இப்போ இதோட வந்து நாங்கள் வீடியோ என் பண்ணிக்கிறோம். ஸோ பை டியூட்ஸ், எல்லாருக்குமே டாடா, see you. போதும்.